என் அன்பான பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள். எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் இனிமையாக இருக்க வேண்டும். சில அதிர்ஷ்டத்தை பற்றி இன்று பேச போகிறேன். நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலம், இன்றைக்கி இருக்கிற காலம் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்லுவேன், என் பிள்ளைகள் எல்லாருக்குமே. நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம்னா ஒரு நல்ல குருவுடைய ஆலோசனையோடு செஞ்சோம்னா அந்த செயல் வெற்றி பெறும். நிறைய பேர் இன்றைக்கி எல்லாத்துலேயும் தோற்று போகிறோம். இன்றைக்கி பல பேருடைய வருத்தமே என்னென்னா தோற்று போகிறது தான். தொழிலில் தோற்று போகிறோம், மனுஷங்களுடைய அன்பை சம்பாதிக்க முடியாமல் தோற்று போகிறோம், குடும்ப உறுப்பினர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறோம், வருமானத்தில் திருப்தி இல்லாமல் அதிருப்தியை சம்பாதிக்கிறோம், எல்லா திறமையும் இருந்து எந்த ராசியும் இல்லாதது போல் நாமளே ஃபீல் பண்ணுறோம். இப்படி ஏகப்பட்ட சிரமங்களுக்கு நடுவே தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த சிரமங்களை எல்லாம் இப்போ நல்லதாக மாற்றணுன்னா ஈசன் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அந்த பரமேஸ்வரன் நினைத்தால் மட்டும்தான் நம்ம சிரமத்தை எல்லாம் போக்க முடியும். அவர் சில நேரங்களில் நினைப்பார், அவர் நினைக்கிறத நாம் நினைக்கணும், அவ்வளவுதான். இந்த பரமேஸ்வரன் பல ரூபத்தில் இருக்கிறார். அதில் ஒரு ரூபம்தான் காலச்சக்கர ரூபம், சட்ட ரூபம், நீதி ரூபமாக சனியாக இருக்கிறார். சனியும் பரமேஸ்வரன் தான். அப்போ சனீஸ்வரன் பகவானை ஏன் ஆண்டவன் படைச்சார்னா, என் பிள்ளைய என்னால் திருத்த முடியாது, திட்ட முடியாது, வருத்தப்பட வைக்க முடியாது ஆண்டவன். அதனால் எப்படி நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுறோமோ அதே மாதிரி ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, சனிக்கிட்ட விடுறாரு. அப்பப்போ சனி பகவானை இவனை கொஞ்சம் நல்லா திருத்தி விடு, நல்லவனாக இருந்தால் நல்லா பாராட்டி விடு, பட்டம் கொடு, கெட்டவனாக இருந்தால் திருத்தி கொடு. இதை தான் சனிகிட்ட சுவாமி சொல்கிறார். அப்போ சுவாமி சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அப்பப்போ நம்மளை டிங்கரிங் பட்டியெலாம் பார்த்துக்கணும். அப்பப்போ நம்ம ஓவர் ஆயில் பண்ணிக்கணும், சர்வீஸ் பண்ணிக்கணும். நம்மளை எப்படி லேப்டாப்லேயே நம்மளை சர்வீஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை நாம் சர்வீஸ் பண்ணிக்கணும். இப்படி சர்வீஸ் பண்ணுறது தான் சனி, அவருடைய வேலை. இப்போ நம்மளை அவர் எப்படி சர்வீஸ் பண்ண போகிறார் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். மனசில் எத்தனையோ சில வலி இருக்கும், சில வருத்தங்கள் இருக்கும். வலி வருத்தம் இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனால் அந்த வலி வருத்தங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு ஏற்படும்னு ஒவ்வொரு நாளும் நம்பி இருக்கக்கூடிய மனிதர்கள் அதிகம். அதில் நம்பிக்கையை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் என் அன்பு பிள்ளைகளான சிம்மராசி பிள்ளைகள். வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்கு வேறு எதுவுமே தெரியாது. நம்புகிறேன்ப்பா, இது நடக்கும்பா, இது எனக்கு கிடைக்கும்பா, நானே என்ன நம்பலைன்னா யார்ப்பா நம்புவா? இதுதான் சிம்மராசி பிள்ளைகளுடைய வார்த்தை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான், 8வது வீடு. 8வது வீடுனா என்ன? எல்லாரும் சொல்லுவாங்க, பொதுவாகவே பாருங்களேன், 8ஆம் வீடு சுத்தமாக இருந்தால் ஒரு காரியத்தை ஆரம்பின்னுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? 8வது வீடு சுத்தமாக இருந்தால் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கலாம். 8வது வீடு சுத்தமாக இருந்தால் கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம். எல்லோரும் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. 10 பொருத்தம். யாராவது 4 நட்சத்திரம் பார்க்குறீங்களா, நாழிகை பார்க்குறீங்களா? தயவு செய்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க, தினப்பொருத்தம் மட்டும் இருந்தால் கூட கல்யாணம் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுங்க, கட்ட பொருத்தம் மட்டும் இருந்தால் கூட கல்யாணம் பண்ணலாம். இந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அன்பு வேண்டுகோள். நிறைய பேர் இந்த 10 பொருத்தத்தை பார்த்து தான் கல்யாணமே ஆகாமல் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு எத்தனையோ பரிகாரங்கள்லாம் பண்ணி கல்யாண வாழ்க்கையை வீணாக போயிருக்கு. 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவெல்லாம் பட்டுன்னு டைவர்ஸ் ஆகிட்டே இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அது காதல் கல்யாணமாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், நீங்கள் 10 பொருத்தம் பார்த்தா இருக்கட்டும், 10 பொருத்தம் பார்க்காம இருக்கட்டும்,
கல்யாணம் பண்ணும்போது 8வது வீடு உங்கள் கல்யாணம் பண்ணுற நேரம், தாலி கட்டுற நேரம், மோதிரம் மாத்திர நேரம், கையெழுத்து போடுற நேரம், சாந்தி முகூர்த்த நேரம், இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன், தப்பாக பேசுகிறேன். இதுக்கெல்லாம் 8வது வீடு ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் நாள் நட்சத்திரம் நாழிகை குறிக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா 8வது வீடு சுத்தமாக இருந்து அந்த நேரத்தில் எதை துவங்கினாலும் வெற்றி கிடைக்கும். 8வது வீடு சாதகமாக இல்லைன்னா எந்த காரியமும் சக்ஸஸ் ஆகாது. அங்கே தான் பிரச்சனை. அவசரப்பட்டுரும் வாழ்க்கையில். சிம்மராசிக்காரர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி, 8வது வீட்டிலே சனி. அப்போ என்னென்னா யாரை எங்கே வைக்கணும்னு ஆண்டவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறார். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலை. அண்டங்காக்கைக்கும் குயிலுக்கும் பேதம் புரியலை. இப்போ கடவுள் உங்களுக்கு பாடம் கொடுக்குறார். எப்படி? இவனை இந்த இடத்துல வை, இவனை அதுக்கு பிறகு விடாத. நம்ம ஒன்று தெரியுமா, செருப்பு இருக்கும். செருப்பு ஒரு மனுஷனை தன்னை சுமந்து அழைச்சிட்டு போகும். அவனுக்கு கால் குத்தக்கூடாது, அவன் காலில் ஆணி குத்திடக்கூடாது, அவனுக்கு முள்ளு குத்திடக்கூடாது, அவன் கால் சுட்டுடக்கூடாதுன்னு பாதம் கூட தன்னுடைய பாதத்தை பாதுகாக்கக்கூடியது செருப்பு. ஆனால் அந்த செருப்பை யாராவது வீட்டுக்குள்ளே போட்டுட்டு போகிறானா? வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு வேற ஒரு செருப்பு வச்சுருப்பான். ஆனால் அந்த செருப்பை எங்கே கழட்டி விடணுமோ அங்கே கழட்டி விட்டுருவான். அவ்வளோ பாதுகாக்கக்கூடிய அந்த செருப்பையே மனுஷன் கழட்டி விடுற அளவுக்கு தான் அவனுக்கு மனசு இருக்கும். அப்போ நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம், நிறைய பேருடைய ஆசைகளை நம்ம மனசில் போட்டு நம்ம ஆசையாக உண்டு பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு காலகட்டம் முடியும் போது நம்மளை விட்டுடுவாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. அதுக்காக செருப்பு கேவலமான பொருள் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்குங்கோ, பாதுகாக்கக்கூடிய பொருள். இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா, ராமன் காட்டுக்கு போனா, பரதன் ஆட்சி பண்ணா, என்ன பண்ணா? ஆட்சி பீடத்தில் ராமருடைய பாதத்தை வச்சு ஆட்சி பண்ணா. அதான உண்மை. நீ எதையுமே உலகத்தில் இழிவாக பார்க்கக்கூடாது. அதில் ஒரு பெருமை இருக்கும். இந்த உலகத்தில் இழிவுங்கிறதே கிடையாது. சிம்மராசியை யாராவது இழிவாக இதுவரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த சிம்மராசி பெருமையாக வாழக்கூடிய காலம்தான் அஷ்டம சனி. இதை முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சும்மா அஷ்டமத்தில் சனி வந்துட்டார், அவ்வளோதான், ஆட்டி படைக்க போகிறாரு, அம்புட்டும் காலி, நீ எல்லாம் இனிமேல் அஷ்டம சனியில் வெற்றி பெற ஆள் எல்லாரையும் இனிமேல் காட்டுறாங்க. அவங்க நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் உங்களை உலகம் பேசாதவங்க கூட இப்போ இனிமேல் பேச ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். எழுதி வச்சுக்கிங்க. உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். உங்களை நீங்கள் நம்புங்க, அவ்வளவுதான். உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு நீங்களே போஸ்ட் அடித்து ஒட்டுங்க, தப்பு கிடையாது. இன்னொருத்தன் அடித்து ஒட்டுவான்னு நம்பாதீங்க. அவன் அடித்து ஒட்டிவிட்டு உங்களை அடுத்த திட்டத்துக்கு தயாராக இருப்பான். அவன் வாழ்த்தவும் வேணாம், சபிக்கவும் வேண்டாம். வாழ்த்துற அத்தனை பேர் சபிக்கிறான் சுவாமி. அவனுக்கு பிடிச்சா வாழ்த்துறான், பிடிக்கலன்னா சபிக்கிறான். என்னை நானே வாழ்த்திக்கிறேன், என்னை நானே பெருமைப்படுத்திக்கிறேன், என்னை நானே சந்தோஷமாக்கிக்கிறேன். என் கால் எனக்கு உதவி. நான் ஒரு பாதையை தேடணும்னா என் கால் போனாதானே அந்த பாதை தேட முடியும். இன்றைக்கி பார்த்துருக்கீங்களா, கோவிலில் போனால் ஜடாரி வைப்பாங்க, பெருமாள் அதை பாதம். இந்த பாதம், பெருமாளுடைய பாதம் எங்கே போகுது? தலைக்கு போகுது. பார்த்துருக்கீங்களா? அதனால தான் பெரியவர்கள் பாதத்தை தொட்டு வணங்கணும். என்றைக்குமே வணங்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். ஆனால் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, சிம்மராசினா அவங்க கோபக்காரவங்க, சிம்மராசினா அவங்க வரட்டு கௌரவம் உள்ளவங்க, சிம்மராசினா கீழே இறங்கவே மாட்டாங்க, இப்படி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சதுன்னா எதையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. பிடிக்கலைன்னா வேணான்னு சொல்லக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அஷ்டம சனி உங்களை ஒரே ஒரு விஷயம், ஒரு கால் வைக்கும் போது அகலக்கால் வைப்பதை தவிர்த்துக்குங்க, அவ்வளோதான். உங்களை நம்பி வைங்க, இன்னொருத்தனை நம்பாதீங்க. உங்கள் திறமைக்கு மரியாதை கொடுங்க, உங்கள் திறமைக்கு மதிப்பு கொடுங்க. அஷ்டம சனி வீணாக போக மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த பரிகாரம்னும் போது எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா, யாருக்கு தெரியாமல் போய் பண்ணிட்டு வரோம், அதுதான் தவறு. அங்கே தான் பிரச்சனைகள் முடியவே மாட்டேங்குது.
பரிகாரத்தில் கூட 4 பேருக்கு சொல்லிட்டு செய்ய சொல்லலை, தெரிஞ்சு பண்ணுங்க. என்றைக்குமே ஒரு மனுஷன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம், அதனால் பல இழப்புகளை சம்பாதிக்கிறோம். அப்பப்போ சில ஸ்டேட்டஸை சோகமாக வைங்க, அப்பப்போ சில வருத்தங்களை பதிவு பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ் மூலமாக, நண்பர்களுக்கு, சொந்தக்காரவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். அப்போ குடும்பத்தில் மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் உறவு தான் நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்குனா சந்தோஷப்படும், உங்கள் உறவுகள் தான் நீங்கள் வருத்தப்பட்டால் சந்தோஷப்படும், உங்கள் உறவுகள் தான் ஃபினான்ஷியலாக நீங்கள் டவுன் ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்கள் உறவுகள் தான் உங்கள் வீட்டில் ஏதாவது தேவை நின்று போயிட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ உறவுகளை எப்படி சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீ கஷ்டப்படுற மாதிரி, வருத்தப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி அப்பப்போ பாவலாக காட்டு, அவன்லாம் சந்தோஷப்படுவான், அதில் உனக்கு வந்த கஷ்டம் போயிடும். இதுதான் 12 ராசியும் செய்யணும். யாரும் இழிச்சவங்க கிடையாது, இழைச்சவங்க கிடையாது. என்றைக்கு ஒரு மனுஷனை ரொம்ப நம்புகிறோமோ அவன் நம்மளை ரொம்ப சுரண்ட போகிறான்னு அர்த்தம், வேதனைப்படுத்த போகிறான்னு அர்த்தம். அப்பப்போ அவனுக்கு நம்ம கொஞ்சோண்டு திருப்தி ஏற்படுத்தணும். விட்டுட்டேன், கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லணும். என் பொண்டாட்டி என்னை திட்டா, என் புருஷன் என்னை திட்டான், கடிச்சு புட்டான்னு கூட சொல்லுங்க, தப்பு இல்லை. என் ஃப்ரெண்டு என்னை ஏமாற்றிட்டான், என்ன பண்ண, என்னடா சோகமாக இருக்கேன்னு எவனாவது வாரம் ஒரு தடவை உங்களை கேட்கணும், என்னடா வருத்தமாக இருக்கேன்னு கேட்கணும், ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்கணும், ஏன் சார் உங்களை ஏம்மா இப்படி டல்லாக இருக்கிறே அப்படின்னு கேட்கணும், ஏம்மா பொலிவிழந்து போயிட்டேன்னு கேட்கணும். இப்படி கேட்க தூண்டுங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு அதில் ஒரு ஆனந்தம். அவன் சந்தோஷமானாதான் நம்மளாம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பார்த்து வயிறெறிஞ்சி அவங்களாம் நம்மளை இன்னும் வீழ்த்த பார்க்குறாங்க. கடவுளே கொடுக்க நினச்சாலும் உறவுக்காரனும் தெரிஞ்சவனும் அறிஞ்சவனும் வாழ விடமாட்டேங்கிறான். கடனில் தாங்க சார் 1 பவுன் நகை வாங்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் நகையை போட்டுட்டு போனோம்னா ஜொலிக்கிறா பாரு அப்படிங்கிறான். எவ்வளோ வருத்தம் இருக்குது. பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு ஆளாக்கி தேலாக்கி நல்லா வரணும், நான் பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். எந்த பிள்ளையாவது திரும்பி பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா? இன்னொரு அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் செய்கிறதே கிடையாது, உங்களை மாதிரி எங்கள் அப்பா அம்மா கிடையாது. இவன் போய் அவன்கிட்ட சொல்லுவான், அவன் பிள்ளை இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லுவான். பெத்த பிள்ளைங்க கூட திருப்தி அடைய மாட்டேங்குது. உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். அப்போ கடவுள் சில சூத்திரங்களை, எதுக்கு இதிகாசங்கள் புராணங்கள்லாம் படிக்கிறோம்? மனுஷனுடைய மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை பட்டு தெரிஞ்சிக்க கூடாதுன்னா படித்து தெரிஞ்சுக்கன்னா. பெரியவர்கள்லாம் எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சான்னா, நீ கஷ்டப்படாதரா, பட்டு தெரிஞ்சிக்க கூடாதரா, எல்லாத்தையும் எவ்வளோ பட்டினா அதில் கஷ்டமாக வருது, உன்னால் தாங்க முடியல, படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கவும் மாட்டேங்கிறோம், பட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த சனி பெயர்ச்சியில், இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்க மாட்டார். முதல்ல அதை நம்புங்க. சங்கடம்ங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற சங்கடத்தினால தான். எல்லாம் சங்கடம், உறவு தான் சங்கடம். அது எந்த உறவு வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க, அதுதான் சங்கடம். யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அது சங்கடம், யார் மேலே அதிகமாக பணத்தை கட்டுறீங்களோ அது சங்கடம். இனிமேல் சங்கடத்தெல்லாம் பார்த்து சமாளிங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எல்லோரும் பிள்ளையாரை கும்பிடுங்க. காலையில் 5 முறை குட்டிக்குங்க, முட்டிக்காதீங்க. குட்டிக்கலைன்னா முட்டிக்கணும். 5 டைம்ஸ் இப்படி குட்டிக்கிட்டிங்கன்னா புத்தி நல்லா வேலை செய்யும், பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகும். குட்டிக்க மறந்துட்டோம்னா செவுத்தில் போய் முட்டிக்க வேண்டியதான். தப்பு பண்ணிட்டேனே. பிராணாயாமம் பண்ணணும், மூக்கை நல்லா அப்படி மூச்சை இழுத்து விடணும் 5 டைம்ஸ். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய சுவாசங்கள்லாம் நமக்கு நல்லா சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது சீராக வேலை செய்யலைன்னா நாம் சிறப்பாக வேலை செய்ய முடியாது, டென்ஷன் ஆகிடுவோம். தோப்புக்கரணம் போடணும். காலையில் பிள்ளையார் கோயிலில் தான் போய் போடணும், இல்லை வீட்டிலே போடலாம். நல்லா மண்டிட்டு போடணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் பாவனையாவது தோப்புக்கரணம் போடணும், 2 காது இப்படி மாறுது. அப்போ தான் ஞாபக சக்தி வளரும். நம்ம நிறைய மறந்துடுறோம்.
நல்லதை மறக்கிறோமோ இல்லையோ கெட்டதை மறக்கக்கூடாது. சில பேர் பண்ண கெட்டதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சில பேரோட குணத்தை மறந்துடக்கூடாது. நம்ம பண்ணுற பெரிய தப்பே அவன் பண்ண தப்பை மறந்துட்டு அவன் குணத்தை மறந்துட்டு அவனோடையே நம்ம பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி நம்மளை ஏமாற்றுவான். திருப்பி பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி ஏமாற்றுவான். ஞாபகம் வச்சுக்கணும் டெய்லி. இதுக்கு தான் காலையில் பிள்ளையாரை கும்பிட்டது. இனிமேல் இப்படி தான் நினச்சி கும்பிடணும் பிள்ளையாரை. ரைட்டா? அவரை புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார். பிரத்யேகமாக நம்மளை அறிவு புரட்சி பண்ண வைக்கிறார். அதான் பிள்ளையார். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடணும். இனிமேல் எல்லாரும் ஆஞ்சநேயரை போய் அர்ச்சனை பண்ணணும். ஆஞ்சநேயர்கிட்ட எனக்கு புத்தி கொடு, சக்தி கொடு, தைரியத்தை கொடு. எல்லா பையிலையும் ஏமாத்துறான். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்கோ, உங்களோட மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களை ஏமாத்துறான். இதுதான் உலகம். அதனால் ஆஞ்சநேயரை கும்பிடுங்கோ. இந்த சனி பெயர்ச்சி சகல நன்மையும் கொடுக்கும். நம்பி இருங்கோ, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திப்போம். வாழ்த்துக்கள்.